இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ இந்திய யுத்த விமானங்களுக்காக அதீத ரகசியமாக லேசர் பாட் என்ற நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. இந்த தொழில்நுட்பம் எதிரி நாடுகளின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை விண்ணிலேயே லேசர் கதிர்கள் மூலம் நேரடியாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. வழக்கமாக யுத்த விமானங்கள் ஏவுகணைகளிடமிருந்து தப்பிக்க பயன்படுத்தும் ஃபிளேர்ஸ் முறையை விட இந்த லேசர் முறை மிகவும் முன்னேறியது மற்றும் செலவு குறைந்ததாகும். விமானத்தின் என்ஜினிலிருந்து மின்சாரம் கிடைக்கும் வரை இந்த லேசர் ஆயுதத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்பதால் ஏவுகணைகள் தீர்ந்துவிடும் என்ற கவலை இதற்கு இல்லை. எதிரி ஏவுகணைகளின் சென்சார்களை செயலிழக்கச் செய்வது அல்லது அவற்றின் வெளிக்கவசத்தை அதீத வெப்பத்தால் உருக்கி அழிப்பது இதன் சிறப்பம்சமாகும். குறிப்பாக கூட்டமாக வரும் ட்ரோன்களை ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் நொடிப்பொழுதில் அழிக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேஜஸ் மார்க் 2, சுகோய் 30 MKI மற்றும் எதிர்கால AMCA விமானங்களில் இதை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் இதேபோன்ற தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தாலும் இந்தியாவின் தேவைகளுக்கும் புவியியல் சூழலுக்கும் ஏற்ப டிஆர்டிஓ இதை தயாரித்து வருகிறது. மேலும் ஹைபவர் மைக்ரோவேவ் என்ற மற்றொரு தொழில்நுட்பத்தையும் இந்தியா சோதித்து வருகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அனைத்து மின்னணு சாதனங்களையும் ஒரே நேரத்தில் செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்டது. 2027ஆம் ஆண்டு வாக்கில் இதற்கான வான்வெளி சோதனைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இது இந்திய விமானப்படையின் வலிமையை உலக அளவில் பலமடங்கு உயர்த்தும் ஒரு கேம் சேஞ்சர் அமையும்.